Good morning, students. Welcome to Chemistry Simplified Tamil. Now let us see the question. இன்னைக்கு ஆல்டால் கண்டென்சேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது யூஸ்வலா கொஸ்டினை பாருங்க. இந்த இடத்துல ஐடென்டிஃபை ஒன்லி 5 சின்ன வீடியோ தான், 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ஐடென்டிஃபை ஏபி அண்ட் சி இந்த ஃபாலோயிங். இதுல பார்த்தோம்னா 8 இருக்கு. ஸோ 2 டைகீட்டோன் ஹிண்ட் கொடுத்துருவாங்க. டைகீட்டோன் கேன் அண்டர்கோ த internal aldol condensation reaction to form A. ஸோ இப்போ இதில் எப்படி internal aldol condensation நடக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இல்லை என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இது ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த கார்பன் நம்பர் 3 இருக்குல்ல, இது ஆல்ஃபா பொசிஷன். அப்போ இந்த கார்பன் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் வெளியே போய் நியூக்ளியோஃபைல் ரெடி ஆயிடும். அதே நேரத்தில் இந்த கீட்டோ குரூப்ல இருக்கிறது போலரைஸ் ஆகி மைனஸ் பிளஸ்ன்னு ஆகும். அப்போ உனக்கு என்ன ஆகும்னா இந்த 7வது கார்பன் இந்த 3வது கார்பன்ல போய் அட்டாச் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல காட்டுறாங்க பாருங்க. இங்க ஆல்ஃபா கார்பன் மைனஸ் ரெடி ஆயிடுச்சு, 7ல போலரைஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த 7வது கார்பனை கொண்டு 3ல நீ ஃபிக்ஸ் பண்ற, 7 3 ஃபிக்ஸ் ஆகும். இப்போ அவனுக்கு போட்டது இந்த இடத்துல இருந்து கனெக்ட் பண்றாங்க பாருங்க. 3 4 5 நீ இப்படி வைத்துக்க, எவ்வளவு சைஸ் இருக்குன்னு பாத்துக்கோ. 1 2 3 4 கனெக்ட் ஆகுது 5. ஸோ அப்போ இதுல ஒரு பென்டகோனல வரைஞ்சிடு. பென்டகோனல கனெக்ட் பண்ணிட்டு அந்த இந்த 7வது இருக்க போகுது, 7 தான் போய் 3ல சேர போகுது. அப்ப இந்த 7ல தான் நீ எதை கொடுக்குற, ஒரு O மைனஸை கொடுக்குற. அடுத்து 8வது கார்பனை கொடுத்துடும். O மைனஸ் புரோட்டனேஷன் இதுதான் காம்பவுண்ட் A. ஸோ இது இன்டர்னல் ஆல்டல் கண்டென்சேஷன் இது முடியுது. முடிஞ்ச பிறகு ஹீட் பண்றாங்க. திஸ் இஸ் ஹீட்டிங் கொடுத்தாங்க. அப்போ உனக்கு என்ன ஆகும், மைனஸ் வாட்டர் நடக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் பீட்டா எலிமினேஷன். இப்போ வாட்டர்னா என்ன, இந்த OHம் இதுல இருக்கிற ஹைட்ரஜன், பீட்டானா என்ன, பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறப்ப இந்த பாண்டிங்கே ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ இது என்னன்னா ஆல்ஃபா பீட்டா அன்சச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீ ஆப்ஷன் கொடுக்கும்போது கொடுத்துருக்கப்ப நீ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இது ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் ஒரு அன்சச்சுரேட்டட் பாண்ட் இருக்கு. அதே நேரத்தில் மொத்த கார்பனும் மெயின்டைன் ஆயிருக்கான்னு பாரு, அவ்வளோதான். ஸோ இதோட உன்னுடைய ஆல்டால் கண்டென்சேஷன் ஃபாலோட் பை ஹீட் முடிஞ்சிடும். பட் இது எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரிடக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். அப்போ ரிடக்ஷன் அப்போ என்ன ஆகுனா, இது எதுவுமே எஸ்பெஷலி இந்த டபுள் பாண்ட்ல எதுவும் நீ போடாத. இந்த செகண்ட் கீட்டோன் மட்டும் என்ன ஆகுதுன்னா செகண்டரி ஆல்கஹாலாக மாறுது. பிகாஸ் இது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடால இந்த பாண்டில் இருக்கிற டபுள் பாண்ட்ல ரிடக்ஷன் பண்ண முடியாது. இப்போ என்ன நாலேஜ்னு போட்டாச்சு, அப்போ சொல்லிட்டேன். இப்போ அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு வாட்டி போட்டுடலாம். 8 கார்பன் போட்டு 2க்கும் 7க்கும் ஒரு வாட்டி போடுவோம். ஓகே, வித்தவுட் ரெஃபரன்ஸ் we will do it. ஓகேவா? எஸ். 1 2 3 4 5 6 7 8 இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, அந்த எப்போதுமே இந்த லைன் டயக்ராம் போறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நீ அதை ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டே நீ புள்ளி வை அப்படின்பேன். அப்பதான் போட்டு போட்டு நீ என்ன பண்ணலாம், செக் பண்ண வேண்டாம். இப்போ நான் சொல்ற டிப்ஸ் என்னன்னா, இப்போ உனக்கு நீ ஹெக்ஸேன் வரைய போறேன்னா 1 2 3 4 5 6 அது மாதிரி ஃபர்ஸ்ட் டாட் வைக்கிறப்ப நீ என்ன பண்ணணும், ஒண்ணுங்கிற கவுண்டிங்கை சொல்லிட்டு அப்படியே நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ அதுக்கடுத்து என்ன அவங்க பார்த்தோம் அப்படின்னா, உன்னுடைய இதுல கீட்டோ குரூப் எந்த இடத்துல இருக்குன்னு பாரு. கீட்டோ குரூப் 2ல 1 இருக்குது, இன்னொன்னு 7ல 1 இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 2ல ஒரு கீட்டோ குரூப்பை வரைகிறோம். அடுத்தது 7ல இது வரைக்கும் வந்துமா கெப்டேன் வந்திருக்கு, ஹெக்ஸேன் வந்திருக்கு, ஆக்டேன் இது வரைக்கும் வரவே இல்லை. இப்போ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் பார்த்தேன் ஓபி டன்னல்ல. அதனால சரி இந்த வருஷம் நீட்டுக்கு இது வர வாய்ப்பு இருக்கு, அதனால இதை கொடுத்துடலான்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, திஸ் இஸ் வாட் இஸ் கால் இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன். இது என்னது, ஆல்ஃபா கார்பன், அங்க இருக்கிறது ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ அப்போ இங்கேருந்து ஒன்று ரிமூவ் ஆச்சுன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா நியூக்ளியோஃபைல் ரெடி ஆகும். அதுக்கடுத்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா இது போலரைசேஷன், இந்த இடம் மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். அகைன் இந்த இடத்துல அந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுன்னா இந்த இடத்துல என்ன உருவாயிடும், மைனஸ்ங்கிற நியூக்ளியோஃபைல் சைட் உருவாயிடும், இங்க போலார். அதுக்கடுத்து உன்னுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த 3வது கார்பனையும் இந்த கார்பன் 7வது கார்பனையும் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு நடுவுல இந்த சைஸை நீ கவுண்ட் பண்றதுக்கு என்னன்னா, இப்போ நான் ஐ எம் டீச்சிங் திஸ் இஸ் ஃபார் த ஜேஇ அண்ட் நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான்.
நல்லா வேகமாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா திரும்ப வேணால் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோ. 1 2 3 4 ஓகேவா? இப்போ 4 ப்ளஸ் இந்த அட்டாச் ஆகுது மொத்தம். ஸோ அந்த ரிங் வந்து எத்தனை சைடோட வருதுன்னா 5 சைடோட வரும். இந்த இப்படி போட்டால் தான் நம்ம வேகமாக போடலாம். இப்போ போகிறோம் பாருங்க. இது போட்டாச்சு. இதுவும் கூட now this is 3 கார்பன் நம்பர் 3 இல்லை 5 சைட்ஸ் கொடுங்க. 1 2 3 4 5. இப்போ இந்த மாறாத அந்த டபுள் பாண்ட் ஓ போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதுல அந்த கார்பன் ஆட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சே எழுதிடுறேன். இங்கே தான் 3 சொன்னோம் இல்லையா? 4 5 6 7. அடுத்தது 7ல உனக்கு 8வது ஒரு கார்பன் வெளியே கொடுக்கணும். அடுத்தது ஒரு ஸோ இந்த 7க்கு ஒரு கார்பன் 8 அப்படின்னு கொடுக்குறேன். இன்னொரு இதுல என்ன அப்படின்னா அந்த O மைனஸ். ஓகேவா? இப்ப இது உனக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு அடுத்து என்ன ஆகணும் அப்படின்னா அடுத்த கட்டம். இன்னும் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடலாம். அவ்வளவுதாமா? எஸ். இப்ப இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னு பாருங்க. தேர்ட் ஸ்டெப், தட் இஸ் கால்ட் as a புரோட்டனேஷன். புரோட்டனேஷன் எங்க ஆக போகுது? இந்த இடத்துல. அப்போ உனக்கு என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். எஸ், புரோட்டனேஷன் பாருங்க. now this one, this pentagonal structure. அவ்வளவுதான். பென்டகோனல்ல உனக்கு 2 இது மெத்தில் குரூப், இது O, it will become OH. So now this is protonation. Here the what is called the double bond O is as usual. Yes, next என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா action of heat கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? அப்போ உனக்கு என்ன ஆகும்னா மைனஸ் வாட்டர். இதுல என்ன நடக்கும்னா பீட்டா எலிமினேஷன். வாட் இஸ் கால்ட் பீட்டா எலிமினேஷன்? பீட்டா எலிமினேஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த OH வெளியே போகுது அப்படின்னா அதுக்கு பக்கத்தால இருக்கிற கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை வெளியே போறதுக்கு பேரு தான் பீட்டா எலிமினேஷன். அதாவது இந்த OH நெக்ஸ்ட் கார்பன் இதுவும் எடுத்துக்கிட்டாலும் நீ பீட்டா தான், இது எடுத்துக்கிட்டாலும் பீட்டா தான், இந்த கார்பன் எடுத்துக்கிட்டாலும் உனக்கு பீட்டா தான். இதுல என்ன ஆகுனா அக்கார்டிங் டு த சேஸ்ட் ஆஃப் ரூல். அதனால வந்து இப்போ நான் என்ன பண்றேன், இதை ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணது இந்த பாண்ட் எங்காவது உள்ள ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நமக்கு வர ப்ராடக்டை பாருங்க. now this ஓகே. எஸ், முடிச்சிட்டோமா? இப்போ அந்த உருவான டபுள் பாண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்குது. ஓகே, இது OH போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது உனக்கு? H மட்டும் போயிருக்கு. இதுல OH பாண்டோட போயிடுச்சு. ஸோ மைனஸ் வாட்டர். அப்ப இந்த இடத்துல உனக்கு என்ன வரும்னா வெறும் மெத்தில் குரூப் மட்டும் தான் வரும். ஒரே ஒரு மெத்தில் குரூப். 1 2 3. You can check the bond. 2 + 1 4. So after removal of water with the what is it called now? What is this product is called as a very very easy the alpha beta unsaturated கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்குன்னா கீட்டோன். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா வெறுமை ஆல்டால் கண்டென்சேஷன் ஃபாலோடு பை ஹீட்டிங். ஓகே, வர ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா. இதை வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ போகணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் குரூப். அப்போ இது ஃபங்க்ஷன் குரூப். இந்த கார்பன் பேர் ஆல்ஃபா, இந்த கார்பன் பேர் பீட்டா. ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நல்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த நம்பர் ஆஃப் கார்பன் என்னது மாறக்கூடாது. அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வரையாமே கண்டுபிடிச்சிடலாம். 3 4 5 6 7 8 சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குது. இவ்வளவுதான். இது வந்து நீங்க போடவே வேணாம், ரெஃபர் பண்ணி எழுதலாம். ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் நல்ல ஒரு அன்சேச்சுரேஷன். அதுக்கப்புறம் இதே புதுசா இந்த இடத்துல தான் இது மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். இது வந்து ஐ கேன் சே இது டெஃபினட்டா நீட் 25ல வரும். இந்த சேம் கொஸ்டின் வரும். எஸ், சச் எ வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். இப்போ பார்க்கலாம். அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இங்கே அவங்களுக்கு என்ன வேலை செய்யுதுன்னா ஒரே ஒரு ரிடக்ஷன் தான் செய்யுது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பாண்ட் ரிடக்ஷன் ஆகாது, இது மட்டும்தான். அப்போ உனக்கு வர ப்ராடக்ட் முடிச்சுன்னா நான் திஸ் இஸ். இப்போ கொஞ்சம் இதுலலாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு பழகிக்கணும். வேகமாக போகிறாங்க மிஸ் தாங்க சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோதான். நான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இட்ஸ் பிகம் OH கீட்டோ குரூப். அது என்னவோ மாறும், செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப்பாக மாறும். ஸோ now this is the product children. Prepare well, be enthusiastic. டெய்லி இது மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டாலும் டிஃப்ரெண்டாக முக்கியமான கொஸ்டினாக போடுறேன், பார்த்துக்கோங்க. லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
அப்பதான் அது வந்து மேலே எடுத்து கொடுக்கும் அந்த வீடியோஸ். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.